உயிர்களுக்கான உயிர் காற்றினை உற்பத்தி செய்யும் கருவி மரம். அனைத்து உயிர்களும் வாழ வாழ்வளிக்கும் காடுகளை உருவாக்குவதும் மரம். சூரியன் உறிஞ்சும் நீரை குளிர்வித்து உயிர்களுக்கு கொடுப்பதும் மரம். மரத்தை மதிக்காத உலக ஞானிகள் எவரும் இல்லை. புத்தர் அரச மர நிழலில் ஞானம் பெற்றார். இயேசு கிறிஸ்து ஒலிவ மரத்தை நேசித்தார். நபிகள் நாயகம் சகவி மரத்திற்கு மதிப்பு கொடுத்தார். நம் முன்னோர்கள் ஒவ்வொரு கோவிலிலும் தலைவிருட்சம் என்ற பெயரில் மரத்திற்கு மதிப்பு கொடுத்தார்கள். செல்லாது நின்ற தாவர சங்கமத்தும் தன்னுடைய உயிரும் மரமாகவும் புறப்படுத்து தான் இப்போது மனிதனாக பிறந்தளித்தேன் என்று மாணிக்க வாசகர் மரத்தை புகழ்கிறார். மதிப்பில் என்றும் குறையாத மரத்தை காக்க வேண்டும் என்பதற்காக, மக்களை அரசியல்படுத்துவதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆகஸ்ட் 30 காலை 10 மணி திருத்தணி தாலுகா அருங்குளம் கூட்டுச்சாலை வெற்றி தோட்டத்தில் மரங்களுக்கான மாநாட்டை நடத்துகிறார். மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை. இந்த பூமி அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு உணர்த்த உயிர் நேயர்கள் அனைவரும் பங்கேற்போம். மரங்களின் மாநாட்டை வெற்றியடைய செய்வோம். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். நன்றி. நாம் தமிழர். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் அது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. அரசியல் காக்கை, குருவி, சிட்டு, மைனா, தேனீக்கள், ஆடு, மாடு, பூனை, நாய் எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கு.